மாற்றம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களே, இதுதாங்க மாற்றம். இத்தனை வருஷமா ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மாற்றத்தை யாருமே கொண்டு வந்து பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் கனிமங்களும் தலையே இல்லாமல் போச்சுங்க. பார்த்தீங்கன்னா, ரோடெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாவே காட்சியில் 3 மாதம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. கனிம வளங்கள் எந்த மாநிலத்துக்கும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் போடுறாரு. எங்களுக்கு மட்டும் இந்த உத்தரவை வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, பேபி இணையை தூர்வாரத்துக்கு 15 மரத்தை வெட்டினா வந்து அந்த தண்ணியை வந்து தூர்வாரிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாட்டை வந்து நீங்கள் வந்து குப்பை நாடாக நினச்சிட்டு அங்கே இருக்கிற மருத்துவ கழிவுகளெல்லாம் எடுத்து என்னுடைய நாட்டில் கொட்டுறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கனிம வளத்தை வந்து அழித்து உங்களுக்கு வந்து அந்த கனிம வளத்தை கொடுக்கணுமா? ஏன் உங்கள் வந்து மாநிலத்தில் வந்து கனிம வளங்கள்லாம் இல்லவே இல்லையா? என்னுடைய நாடு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக தெரியுது. உங்களோட நாட்டை வந்து பெத்த புள்ளியாட்டை வந்து பொத்தி பொத்தி அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா நீடிக்கும். எல்லா மாநிலத்துக்கும் வந்து கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்ய தடை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணா வந்து அறிவிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க.